அன்னை மூகாம்பிகை கர்நாடகா மற்றும் கேரளா மக்களின் வழிபாட்டு தாயாக திகழ்கிறாள். மூகாம்பிகை கோயிலை பற்றிய செவிவழி கதைகள் தல வரலாற்றினை தெரிவிக்கின்றது. மகரிஷி ஆதிசக்தியை நினைத்து கடுந்தவம் புரிகையில் கோல மகரிஷியை விட தவ வலிமை பெற்று திகழ நினைத்த மூகாசுரன் என்னும் அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்தான். தன் கோல மகரிஷியை விட மூகாசுரன் உயர்ந்த வரம் பெற்றுவிடக் கூடாது என கருதிய ஆதியானவள் மூகாசுரனை ஊமையாக்கி விடுகிறாள். முன் தோன்றிய சிவனிடம் மூகாசுரனால் வரம் கேட்க இயலவில்லை. இதனால் கோபம் கொண்ட மூகாசுரன் கோல மகரிஷியின் தவத்திற்கு துன்பம் செய்கிறான். சினம் கொண்ட ஆதிசக்தி மூகாசுரனை அழித்து கோல மகரிஷிக்கு அருள்பாலித்தார். அன்னை ஆதிசக்தி மூகாசுரனை வதம் செய்ததால் மூகாம்பிகை என்றழைக்கப்படுகிறார்.